சாக்கடை தண்ணி வந்து ஓப்பன் டிச்சில் வெளியேறிட்டுருக்கு. கோர்ட்டு தீர்ப்பு கூட மதிப்பு கொடுக்காம அந்த ஆக்கிரமிப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு இங்கே எல்லாமே நடவடிக்கை எடுத்து எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் அந்த பாதாள சாக்கடையை சரியான முறையில் பராமரிப்பு இல்லை, சரியான முறையில் இணைக்கலை. இதனால் என்னாச்சுன்னா சாக்கடை தண்ணி வந்து ஓப்பன் டிச்சில் வெளியேறிட்டுருக்கு. இந்த ஏரியாவில் 700 குடும்பங்கள் குடியிருக்கு. அதனால் இந்த ஓப்பன் டிச்சில் போகிறதுனால கொசு தொல்லையும் மலேரியா போன்ற தீவிரமான காய்ச்சல்லாம் ஏற்பட்டு முதியோர்கள்லாம் சீக்கிரமாக உயிரிழப்பு கூட ஏற்படுற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை மாறிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியோட பார்க்கை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. வாய்க்கால் பிடபிள்யூடி வாய்க்காலையும் ஆக்கிரமிப்பு பண்ணி பட்டா பூமியாக அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி நாங்கள் கோர்ட்லேயும் வழக்கு பதிவு செஞ்சு அதையும் கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி அந்த கோர்ட்டு தீர்ப்பு கூட மதிப்பு கொடுக்காம இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் அந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஆக்கிரமிப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆக்கிரமிப்புனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்ற முடியாதனால சாக்கடையெல்லாம் வந்து அங்கங்கே தேங்கி இருக்குது. ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால என்னாச்சுன்னா பாதாள சாக்கடை வந்து சரியான முறையில் இணைக்கப்படலை. பாதாள சாக்கடை இணைக்கப்படலைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேற மாட்டேங்குது அந்த சாக்கடை தண்ணி. கோர்ட்டு தீர்ப்பையும் அவங்க அதிகாரிங்க மதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் இங்கே வந்து ஏதோ அரசியல் தலையீடோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காங்கங்கிறது உறுதியாக தெரியுது. ஆனால் அதை அந்த முறையில் இருக்கிறவங்கள நம்மளால் வந்து எதுவுமே ஒரு பொதுமக்களான நாங்கள் வந்து கேட்க முடியலைங்கிற சூழ்நிலை இருக்குது. அந்த அதிகாரமும் அந்த அரசியலும் வந்து இங்கே தலையிடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் பாதாள சாக்கடை இணைப்பு சரியான முறையில் இணைச்சு 700 குடும்பங்கள் இன்றைக்கி நல்ல முறையில் வாழ முடியும் அப்படிங்கிறது தெரியுது.